இந்த ஒரு ப்ரீமிக்ஸ் இருந்தால் போதுங்க, உடனே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இல்லைனா டின்னருக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்து அசதியாக இருந்தால் உடனே செஞ்சுக்கலாம். முக்கியமாக இதுக்கு வெங்காயம் கட் பண்ண தேவையில்லைங்க. ஒரு சுடுதண்ணி மட்டும் இருந்ததுன்னா போதும், ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு டிஃபன் ரெடி ஆயிடும். ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அது ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்லா உருகி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த உளுத்தப்பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த நடக்கடலையை சேர்த்துக்கலாம். இது வறுத்த கடலை தான். அதை போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் நெய்யிலேயே. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பச்சை மிளகாவை இந்த மாதிரி நல்லா பொடியாக தான் நறுக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அது நெய்யில் வந்து வதங்கியும் வரும். அதுக்கப்புறமா ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கோம். அந்த ரவையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த ரவையுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கணும். இதில் தண்ணி ஒரு சொட்டு கூட படாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த நெய்யில் வறுத்து வந்துருச்சு. இப்போ இது கூட சுவைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அது சமைக்கும்போது உப்பு கூட போட தேவையில்லை. அது கூட நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ ரெடியாக வச்சோன்னா நம்மளோட இந்த ப்ரீமிக்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நீங்கள் ஏர்டைட் ஆற வச்சதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ப்ரீமிக்ஸை எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த ஒரு பாட்டிலில் 1 கப் அளவுக்கு நம்ம இந்த ப்ரீமிக்ஸ் பொடி எடுக்க போகிறோம். 1 கப் ப்ரீமிக்ஸுக்கு 2 கப் அளவுக்கு நம்ம சுடுதண்ணி தேவை. இப்போ கரெக்டாக மெஷர்மெண்ட்டை அளந்து ஊற்றிடலாம். நல்லா தண்ணி கொதிக்கணுங்க. இது நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனா இந்த மாதிரி 2 கப் சுடுதண்ணி ஊற்றிட்டு அதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஒரு மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம்னா சூப்பராக நம்மளோட உப்புமா ரெடியாக இருக்கும். இது நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற உப்புமா டேஸ்ட் இல்லைங்க. இது அதை விட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இல்லை எனக்கு சட்டியில் வச்சு கொதிக்க வைக்க தண்ணியில் போட்டு நீங்கள் எப்படி மாதிரி கிண்டி எடுக்கிறதா இருந்தாலும் அப்படி வேணாலும் நீங்கள் கிண்டி எடுத்துக்கலாம். இப்படி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும், அப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரீமிக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா 3 நிமிஷத்தில் சுடுதண்ணி மட்டும் வச்சு உடனே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.